நேற்று விஜய் அவர்கள் மெட்ரோவை பார்வையிட்டாரு, மெட்ரோல பயணித்தார். மெட்ரோவினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் நந்தனத்தில் இருக்கிற ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போனாரு. அப்புறம் கத்திப்பரா பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா ஒரு சஸ்பெண்டட் பெரிய அளவுக்கு ஏஷியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி பில்ட் பண்றாங்க லாக்இன் மெத்தட்ல அப்படின்னு நிறைய அதுக்கான டெக்னாலஜிகள் இதெல்லாம் சொல்றாங்க. அதனுடைய மேல நின்று அப்படி ஒரு ஹீரோயிசமா கோட் சூட்லாம் போட்டு போட்டோ ஒரு ஆபரேஷனே நடத்துறாங்க. கிட்டத்தட்ட அது வந்து ஒரு தடை செய்யப்பட்ட பகுதி ஃபார் ட்ரோன்ஸ். ஏன்னா ஏர்போர்ட் பக்கத்துல இருக்கு, ஆர்மியோட ட்ரைனிங் அகாடமி பக்கத்துல இருக்கு, சென்ட் தாமஸ் மவுண்ட் பக்கத்துல ஆர்மியோட சில சீக்ரெட் ஆபீசர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஆபீசர்ஸ் ட்ரைனிங் அகாடமி அங்க பக்கத்துல தான் இருக்கு. அதனால அங்க ட்ரோன் எல்லாம் பறக்க விடக்கூடாது. இன்னொன்னு அந்த இடத்துல பிளைட்ஸ் வந்து ரொம்ப தாழ்வா பறக்கக்கூடிய இடம், அங்க தடை செய்யப்பட்ட பகுதி. அதை மீறி இவங்க ட்ரோன் எல்லாம் பறக்க விட்டு ஷூட் எல்லாம் நடத்திருக்கிறாங்க. ஸோ இந்த போட்டோ ஆப் ஒரு டைவர்ஷன் டாக்டிக்ஸ் எதற்காக பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேரியஸ் ரீசன்ஸ் இருக்கு. கரூர் ஸ்டாம்பீட்ல பாதிக்கப்பட்ட 31 பேருக்கு வந்து அரசு வேலை கொடுத்தது செல்லாது, கூடாது அப்படின்னு மதுரை பெஞ்ச் வந்து அதை தடை செய்யுது. இவங்க உச்ச நீதிமன்றத்துக்கு வந்து இதுக்கு போயிருக்காங்க. அப்கோர்ஸ் அது இப்போ சட்ட வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க, ஈவன் தோ அது ஒரு பாலிசி டிசிஷனா இருந்தா கூட அப்படின்னு விஜய் கவர்மெண்ட் சொன்னாலும் அது நிக்காது. இது பாலிசி டிசிஷன் வந்து இஷ்டத்துக்கெல்லாம் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆக்சுவலி பாலிசி டிசிஷன் அப்படின்னா அமைச்சரவையை கூட்டணும், அமைச்சரவையை கூட்டி அமைச்சரவையில ஒப்புதல் வாங்கணும், அதுக்கப்புறம் வந்து சட்டமன்றத்துல தாக்கல் பண்ணணும். அப்படி பல வழிமுறைகள் இருக்கு. அப்படி போனா அதுல இருந்து கோர்ட்ல இருந்து விலக்குகள் பெறலாம். அப்படியே போனா கூட கோர்ட் அதை தடை செய்யறதுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ந்து பார்ப்போம் அது என்ன மாதிரி போகுது அப்படின்னு. அந்த அப்பாயின்மெண்ட் கொடுத்தது சரியா தவறான்னு ஏகப்பட்ட விவாதங்கள் இருக்குது. அடிப்படையில பாக்குறப்ப அது தவறு, அவங்களுக்கு வேற விதமான நிவாரணங்கள் கொடுத்திருக்கிறாங்க ஏற்கனவே. இல்ல விஜய் அவர்கள் அவருடைய சொந்த கட்சியிலேயோ இல்ல அவருக்கு சொந்தமா இருக்கக்கூடிய நிறுவனங்கள்ல வந்து வேலை போட்டு கொடுத்திருக்கலாம். ஏன்னா அவருடைய கட்சி நிகழ்ச்சிக்கு வந்துதான் அப்படி ஒரு அசம்பாவிதங்கள் நடந்தது அப்படிங்கறதுனால நிறைய பேர் அப்படியான வாதங்கள் தான் வைக்கிறாங்க. சோ இப்ப விஜய் அவர்கள் நேற்று வந்து அந்த கோட் ஷூட் போட்டு வந்தாரு, ட்ரெயின்ல பயணம் பண்ணாரு, மெட்ரோ நிர்வாகத்தை வந்து மேல போய் நின்று பார்த்தாரு. அப்படிங்கறதான் இன்றைக்கு விஜயனுடைய தொண்டர்கள் ஃபயர் விட்டுட்டு இருக்கிறாங்க என்டையர் சமூக வலைதளத்துல. இந்த பக்கம் திமுக சைட்ல பாத்தீங்கன்னா நீ பயணித்த மெட்ரோ ட்ரெயின் வந்து கலைஞர் அவர்கள் கொண்டு வந்தது, ஸ்டாலின் அவர்களுடைய கனவு திட்டம் 2011க்கு முன்பு 2006 to 2011 காலகட்டத்தில் திமுக ஆட்சி காலத்துலதான் அந்த மெட்ரோ திட்டமே தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அதற்கு மிக முக்கியமான முயற்சிகள் வந்து நிச்சயமாக ஸ்டாலின் அவர்கள் தான். ஏன்னா இன்னைக்கு ஒரு வகையில மாடர்ன் தமிழ்நாட்டுக்கு அடித்தளம் போட்டு அதை வளர்த்து கொண்டு வந்தது கலைஞர் அப்படின்னு சொன்னாலும் அதற்கு பின்னணியில மூளையாக செயல்பட்டது ஸ்டாலின். குறிப்பாக சென்னை வட்டாரத்தை ஃபுல்லா பாலத்துல இருந்து, ரோடுல இருந்து, பார்க்ல இருந்து டிசைன் பண்ணி நிறைய நலத்திட்டங்கள் கொண்டு வந்ததற்கு மிக முக்கியமான காரணம் ஸ்டாலின் அவர்களுடைய முயற்சி. நீங்க இன்னும் 2005 இருந்து 2007 அவர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த காலகட்டத்துல அப்ப உள்ள செய்தித்தாள்களுடைய பதிவுகள் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா சவுத் கொரியாவுக்கு அவரும் ஒரு ஒய்ஃப் துர்கா ஸ்டாலின் அவர்களும் போய் கூவ நதியை வந்து சீரமைச்சு எப்படி அதை வந்து ஒரு டூரிஸ்ட் இதா வந்து கொண்டு வரலாம். ஏன்னா அதே மாதிரியான ஒரு சீரழிஞ்சு போன ஒரு நதியை சவுத் கொரியா அரசாங்கம் சியோல்ல வந்து ஒரு அங்க இருக்கக்கூடிய லோக்கல் கார்பரேஷன் மீட் எடுத்து உயிர்ப்பித்து அதை நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க. இது அவர் அங்க போய் அதை பார்த்து சரி அதை இங்க தமிழ்நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற லெவலுக்கு அதை வந்து அவர் செக் பண்ணாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு விஷனரி இதோட இருக்கிறவர். ஸோ இப்படி மெட்ரோ வந்து கலைஞர் அவர்கள் காலத்தில் கொண்டு வந்தது. அந்த மெட்ரோல இவர் போய் தனக்கு வந்து ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க. திமுக சைட்ல இருந்து சமூக வலைதளத்துல ஒரே பதிவுகள் வருது. கிட்டத்தட்ட அது உண்மையும் கூட. கத்திப்பாரா பிரிட்ஜ் மெட்ரோ கலைஞர் அவர்கள் கொண்டு வந்தது. அப்புறம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கைடன்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிசினஸ் ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் ஊக்குவிக்குவதற்காக தொடங்கப்பட்டது. அதுவும் 2021-26 காலகட்டத்தில் ஸ்டாலின் அவர்களால கொண்டு வரப்பட்டது. அங்க போய் சில திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுறாரு, தொடங்கி வைக்கிறாரு, சில கையெழுத்துகள் எல்லாம் போடுறாங்க. சோ அதையும் இப்ப திமுக தரப்புல போய்கிட்டு இருக்கு. சோ விஜய் அவர்கள் திடீர்னு உள்ள இருக்காரு, திடீர்னு வெளியே வராரு. அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் இருக்காரா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் தெரியல. அவருடைய கட்சி அமைச்சர்கள் இல்ல கட்சி தொண்டர்கள் இல்ல அவருடைய ஆட்சியினுடைய கொள்கை முடிவுகள் இல்ல அவருக்கு பாதகமாக ஏதாவது ஒரு சம்பவங்கள் நடக்க ஆரம்பிச்சிச்சுன்னா உடனே வெளியே வராரு. ஏன்னா அது எல்லாத்தையும் டைவர்ட் பண்றதுக்காக இவர் வெளியே வராரு அப்படிங்கிற விமர்சனம் வைக்கப்படுகிறது. விமர்சனம் உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா
காவிரி நீரை திறந்து விடல, குறுவை சாகுபடிக்கு தேவையான நீர் வரல, மிகப்பெரிய அளவுல வறட்சி நிலவுது. இதனுடைய ரிசல்ட் அப்படிங்கிறது உடனே தெரியாது, அடுத்த 6 மாசம் தெரியும். இன்னைக்கு சென்னையில வந்து மிகப்பெரிய அளவுல மின்வெட்டு தாண்டி நிறைய இடங்கள்ல வீடுகளுக்கு கீழே தண்ணியில வந்து போர் இல்லை, ஏன்னா மழை கிடையாது. எல்னினோ பாதிப்பு வந்து இன்னும் குறையல, அது இன்னும் 6 மாசம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு இந்த அரசு என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. இது ஒரு பக்கம். இன்னொரு புறம் அவருடைய கட்சி எம்எல்ஏ பத்திரிகையாளர்களை மிரட்டுறாரு. அவருடைய பெண் அமைச்சர் வந்து சக கட்சிக்காரரையே பயங்கர வன்முறையான வார்த்தைகளை பயன்படுத்தி மிரட்டுற மாதிரியான ஆடியோலாம் வெளியே வருது. சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து கிடக்குது அப்படின்னு ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி காலத்துல வாய்களியே பேசின விஜய் அவர்கள் எவ்ரிடே இன்னைக்கு காலையில இருந்து பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல கொலை அப்படின்னு செய்திகள் வந்துகிட்டு தான் இருக்கு. கொடூரமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. விஜய் அவர்களுடைய ஆட்சி காலத்துல டிஜிபின்னு ஒருத்தர் இருக்கிறாரா, இல்ல காவல்துறை என்ன செய்யுதுன்ற கேள்வி கேட்கிற அளவுக்கு சம்பவங்கள் கொடூரமாக நடந்து கொண்டு வருகிறது. இது எல்லாத்தையும் தாண்டி ஆட்சி இவங்க என்ன மாதிரி செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க, மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றுவாங்களா அப்படின்னு கேட்டா, எதுக்கு எடுத்தாலும் திமுக கேள்வி கேட்டீங்களா? திமுக ஆட்சிக்கு வந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவங்க கொடுத்த வாக்குறுதி உரிமை தொகையை கொடுத்தாங்க, இப்ப என்ன எங்கிட்டே கேக்குறீங்க அப்படின்னு நார்மலைஸ் பண்ண பாக்குறாங்க. சோ இது முழுக்க விஜய் அவர்கள் நேற்று வந்தது, இன்னைக்கு வந்தது எல்லாமே ஒரு டைவர்ஷன் டாக்டிக்ஸ் மாதிரி தான் தெரியுது. இதை தாண்டி இப்போ அடுத்த ஒரு விஷயத்த கையில் எடுத்திருக்கிறாங்க. டாஸ்மாக் வந்து பிரைவேடைஸ் பண்ண போறோம் அப்படின்னு. அதற்கு வந்து இவங்களை ஒரு பிரம்மாஸ்திரமா கையில் எடுத்திருக்கிறது என்னன்னா, செந்தில் பாலாஜி மேல பழிய தூக்கி போடு, அவரு டாஸ்மாக் அமைச்சராக, இது மதுவிலக்குத்துறை அமைச்சராக இருக்கிறப்பதான் பெரிய அளவுக்கு ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு இப்ப அவர் மேல ஒரு வழக்கை போட்டு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அது இடி வரைக்கும் கோர்த்து விடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் காரணம் காட்டி இதை வந்து பிரைவேடைஸ் பண்ணாதான் இது ஊழலை தடுக்க முடியும்னு அடுத்த நகர்வு போகும். சோ இப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா கூட இருக்கக்கூடிய கட்சிகள் ஒத்து ஒதுக்கிட்டு இருக்குது. முக்கியமா மதிமுக ஒத்து ஒதுக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நீட் விவகாரத்துல மிகப்பெரிய அளவுல செட்பேக் வந்து விஜய் அரசாங்கத்துக்கு வந்துச்சு. ஏன்னா போராடுறதுக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கூட இருந்த சிபிஐ சிபிஎம்எம்ஏ வந்து விஜய் அரசாங்கத்துக்கு எதிராக பேசினாங்க. இப்பொழுது விசிகால இருக்கக்கூடிய சில முக்கிய தலைவர்கள், ஆலூர் ஷானவாஸ்ல இருந்து எஸ் பாலாஜில இருந்து இன்னும் பல தலைவர்கள் வந்து விஜய் ஆட்சியினுடைய சில முடிவுகளை கிரிட்டிசைஸ் பண்ண தொடங்கிட்டாங்க. சோ இப்படி எல்லா பக்கமும் விஜய் அவர்களுக்கு ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் வந்து பில்ட் ஆகிக்கிட்டே வருது. கொஞ்சம் கொஞ்சமா ஆட்சிக்கு வந்து 3 மாசம் கூட ஆகல, ஆனா பெரிய அளவுக்கு இதெல்லாம் பில்ட் ஆகிட்டே இருக்குது. சோ இது எல்லாத்தையும் டைவர்ட் பண்ணணும் அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து நேத்து இந்த ஒரு போட்டோ ஆபரேஷனை நடத்தி டோட்டலா டிஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கிறாரோ அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே வருகிறது. சோ இப்ப இவர்கள் எந்த நம்பிக்கையில இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு ஹார்ட்கோர் ஒரு ஃபேன்ஸ். ஏன்னா அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு அன்றாட அரசியலை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அவர்களுக்கு விஜய் என்ன பண்ணார் அப்படிங்கிறது தான் செய்தியாக அவர்களுக்கு போய் சேரும், இல்ல கொண்டு போய் சேர்க்கப்படும். அந்த மாதிரியான ஒரு மெக்கானிசமை இவங்க தேர்தலுக்கு ஒரு கிட்டத்தட்ட 5-6 வருடங்களுக்கு முன்பாகவே பில்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அது எப்படின்னா, ஃபேன் பேஜ், இது மாதிரி பல இன்ஸ்டாகிராம் பேஜ், ஃபேஸ்புக் பேஜ், பல இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாம் கைக்குள்ள வச்சு இவர்களுக்கு ஆதரவாக திரைப்படங்கள்ல இருந்து ஆதரவு இதை வந்து பில் பண்ணி அதை அப்படியே அரசியலுக்கு மாத்தி கொண்டு வந்திருக்கிறாங்க. சோ இவர்களை பத்தியான நன்மையான சரியான இவர்கள் எதெல்லாம் சரின்னு சொல்றாங்களோ இதுதான் வந்து அவர்களுடைய தரவுகள்ல போய் சேரும். அவர்களுக்கு விஜயனுடைய அரசியல் வந்து செய்யறது எல்லாமே சரிதான் அப்படிங்கிற மாதிரி தான் போய் சேரும். ஆனா அவர்கள் மட்டுமே ஓட்டு போட்டு விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வரல. 35% ஓட்டு தான் மோடி மாதிரி தான் வந்திருக்கிறார். 65% வேண்டாம் அப்படி சொல்லி ஸ்கேட்டர் ஆயிருக்கு. இந்த 35% கிட்டத்தட்ட 15% மேல ஏ பொலிட்டிக்கல் பீப்புளா இருப்பாங்க, இல்ல பொதுவான நபர்களாக இருப்பாங்க, இல்ல ஒரு தடவை உங்களுக்கு போட்டு பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரியான ஆட்கள் இருப்பாங்க. இப்போ அவர்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட இவங்களுக்கு ஓட்டு போட்டது தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. சோ இவர்கள் எத்தனை நாளைக்கு தான் இப்படி இந்த டிஸ்ட்ராக்ஷன் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடுவாங்க? இது ரொம்ப நாளைக்கு அவர்களுக்கு கை கொடுக்காது. அப்படி இதையே பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா பாதிக்கப்பட போகிறது தமிழ்நாடும், தமிழ்நாட்டு மக்களும், தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் தான் தவிர இதுல பாதிப்பு விஜய்க்கோ தாவேகாவுக்கோ பெரிய அளவுக்கு கிடையாது. ஏன்னா அவங்க அதிகாரத்துல இருக்கிறாங்க. இப்படியே போச்சுன்னா அதிகபட்சம் அடுத்த தேர்தலில் திரும்ப திமுக வரும். இல்ல அவர்கள் சரியான முறையில இதெல்லாம் கேபிட்டலைஸ் பண்ணல அப்படின்னா அதிமுகவோ இல்ல கூட்டணி கட்சிகளோ சேர்ந்து ஆட்சிக்கு வரலாம். இல்ல திரும்பவும்
தாவேகா கூட வரலாம். ஏன்னா இவர்கள் எதை வேணா செய்யறதுக்கு, ஆட்சிக்கு வந்து ஆட்சியில் அந்த அதிகாரத்தில் உட்காருவதற்கு எதை வேணா செய்யறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஏன்னா குழந்தைகளெல்லாம் தூண்டி விட்டு ஆட்சிக்கு வந்தவங்க தான் இவங்க. ஸோ இப்படியாக தமிழ்நாடு ஏதோ ஒரு திசையில பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஸோ இதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.